எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் வீஹா பாக்கெட் பர்ஸ் மகாலட்சுமி லக்கி கார்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த பர்ஸ் பாக்கெட் மகாலட்சுமி லக்கி கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டு சிலருக்கு கிஃப்ட் கார்டாக இது கொடுக்கப்பட்டது. அதை பெற்றவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி உணர்றோம். அதை பர்ஸில் வச்ச பின்னாடி எங்களுக்கு பணம் தங்குது, அதிகமாக செலவாக மாட்டேங்குது, பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கீங்க. நாங்கள் ஹேண்ட்பேக்லேயும் வச்சுக்கிறோங்க, நல்லா இருக்குது அப்படின்னு பெண்கள் தெரிவிச்சிருக்கீங்க. லாக்கரில் வச்சுருக்கோங்க, பணம் சேருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது அந்த கார்டு இருக்கு இல்லையா, அதனுடைய மகத்துவம் ரொம்ப பெருசுங்க. நம்ம என்ன வெறும் கார்டு தானே, இல்லை இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, இந்த கார்டை பற்றி மிகைப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. அதில் இருக்கக்கூடிய யந்திரங்கள் அந்த மாதிரி. அதில் எண் யந்திரம் இருக்கும், சுப் லாப் அப்படின்னு எழுதியிருக்கும். ஹிந்தியில் தான் எழுதியிருக்கும், சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கும். எப்போவுமே நம்ம எழுத்துக்களுக்காகட்டும், இப்போ லிக்கித ஜபம் பற்றி நான் சொல்லியிருக்கேன். எழுத்துகளுக்கு எப்போவுமே சக்தி அதிகம். சுபம் அப்படின்னு நம்ம கல்யாண பத்திரிகையில் எழுதுகிறோம். லாபம் அப்படின்னு நம்ம அதை கேட்டாலே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அப்போ அதாவது நல்லவற்றை பேசும் பொழுது, நல்லவற்றை படிக்கும் பொழுது, நல்லவற்றை பார்க்கும் பொழுது எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். பாசிட்டிவாக நமக்கு நினைக்க தோணும் இல்லையா, நேர்மறையாக சிந்திக்க தோன்றும். அதே மாதிரி தான் இதில் எழுதப்பட்ட வாக்கியங்கள் ஆகட்டும், அதில் பொறிக்கப்பட்ட யந்திரங்கள் சக்தி வாய்ந்தது. அதுவும் மகாலட்சுமி படம் பொறிச்சிருக்கும், பிள்ளையார் படம் பொறிச்சிருக்கும். ஒரு இறைவனுடைய படம் பொறிக்கப்பட்டு அந்த இறைவனுக்குரிய யந்திரங்களும் தரப்பட்டு பொறிக்கப்பட்டு, அப்புறம் அதில் எழுத்துகளும் ஒரு நல்ல நேர்மறையான எழுத்துகள், சுபம் லாபம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சின்னதாக இருந்தால் கூட அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடிய ஒரு சக்தி அந்த கார்டில் இருக்குது. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கார்டுக்குரிய மந்திரம் இருக்கு இல்லையா, சுப்லாப் மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம சொல்ல நான் பலமுறை அந்த கார்டு வச்சு சொன்ன காரணத்தினால தான் பாருங்கள், பள்ளி கூட கத்துது, கவுளி கத்துற சத்தம். அந்த மந்திரத்தை பலமுறை சொல்லி அர்ச்சனை செய்து அப்புறம்தான் அந்த கார்டு நான் கொடுத்துருக்கேன். அதுவும் கூடுதல். அது நீங்கள் நம்பினாலும் நம்பலாம், இல்லைன்னா கூட விடலாம். ஆனால் கூட அந்த மந்திரம் எல்லாம் சொல்லி இந்த கார்டு யார் யாருக்கெல்லாம் போய் அந்த மந்திரத்தை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஆனால் நான் இதை சொல்லுவேன், என்கிட்ட வாங்குகிற பொருள்கள் யார் யார்கிட்ட போய் சேர்த்தோம் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் நல்லா வேண்டிக்கிட்டு தான் கொடுக்குறேன். இது ஒரு காரணம். இன்னொன்று, உங்ககிட்ட அது வந்த பின்னாடி நீங்கள் என்ன நம்புறீங்க, இது வந்த பின்னாடி நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும், நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற உங்கள் எண்ணமும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை தரக்கூடிய எண்ணமாக மாறுகிறது. இப்படி இரண்டுமே சேரும் பொழுது இதில் பார்த்திங்கன்னா ஆன்மீகமும் இருக்குது, விஞ்ஞானமும் இருக்குது. இதுலேயும் நம் எண்ணம் பாசிட்டிவாக நம்ம நினைப்பது என்பது அது விஞ்ஞானம் அதில் கலந்துருக்கு. அதனால் இப்படி நம்ம பூஜை செய்ததின் பலனும் என்னுடைய எண்ணமும், எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு கொடுக்குறேன்ல, என்னுடைய எண்ணமும் அதை பெற்றுக்கொண்ட உங்களுடைய எண்ணமும் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று அந்த கார்டில் இருக்கக்கூடிய யந்திரங்கள், மந்திர எழுத்துகள், இறை உருவம் பதிக்கப்பட்ட கார்டு, இது எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேர்மறையான சக்தியை நமக்கு அது கொடுக்குது. வீட்டுக்குள்ளே வந்தாலே, நம்ம பர்ஸில் இருந்தாலே, இல்லை லாக்கரில் இருந்தாலோ, இல்லை பாக்கெட்டில் வச்சாலோ நமக்கு ரொம்ப நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி உணர்றீங்க. அது உண்மையும் கூட. அந்த கார்டு வாங்கினவங்க நிறைய பேர் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்றாங்க. இன்னும் சொல்லணுன்னா, ஒரு பெண்மணி எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அவங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே அந்த டெக்ஸ்ட்டை தூக்கி நீங்கள் போடுங்க, வீடியோலேயே போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு ரொம்ப மனக்கஷ்டத்தோடு வந்தேன் கடைக்கு, உங்களுடைய கார்டு வாங்கிட்டு போனேன்.
வந்த உடனேயே நல்ல ஒரு செய்தியெல்லாம் எனக்கு தொடர்ந்து நல்ல செய்திகளாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில். நான் நினைக்கிறேன் நம்ம கமெண்ட்லேயும் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா அந்த கார்டு வச்சுக்கிட்டோம், நம்ம பர்ஸில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம பர்ஸில் என்றைக்குமே பணத்தட்டுப்பாடு என்பது இருக்காது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டால் கூட அந்த மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படாது, பணம் சேரும், வீணாக செலவு ஆகாது. லாக்கரில் வச்சோன்னா பணம் சேரும். பீரோ லாக்கர்லலாம் வைங்க நீங்கள், பணம் சேரும் கட்டாயமாக. இந்த வீணாக தேவையில்லாத செலவு, கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று வந்து நிற்கிது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பணம் புழங்குறீங்கள்ல அது கூடயே இந்த கார்டையும் வச்சு விட்டுருங்க. எப்படி வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, அது ஒரு கேள்வி. பொதுவாகவே பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா, சிகப்பு துணியில் எதையும் நீங்கள் பணத்தோடு சேர்த்து இந்த கார்டை வச்சிங்கன்னா நல்ல ஒரு ஈர்க்கும் சக்தி ஏற்படும், இறைவனுக்கு உரிய ஒரு ஈர்ப்பு சக்தியும் ஏற்படும், பணத்திற்கு உரிய ஈர்ப்பு சக்தியும் ஏற்படும். அதனால் சிகப்பு துணியில் நீங்கள் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், தேடி பிடிச்சி பாருங்கள். அந்த சிகப்பு துணியில் பணத்தை வச்சுக்கிட்டு இந்த லக்கி கார்டு, மகாலட்சுமி லக்கி கார்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாங்க. இப்போ நம்ம பாக்கெட்டில் வைக்கிறது அப்படியே டைரெக்டாக வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க, தாராளமாக அப்படியே வைங்க. அதில் பார்த்திங்கன்னா பச்சை நிறமும் கலந்துருக்கு, சிகப்பு நிறமும் கலந்துருக்கும், கோல்டன் கலரில் இருக்கும். இறைவனுடைய படம் பொறிச்சிருக்கிறது கோல்டன் நிறத்தில். இந்த 3 நிறமுமே அற்புதமான நிறங்கள். எந்த ஒரு ஈர்ப்பு சக்தியையும் சீக்கிரத்தில் ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த 3 நிறங்களுக்கும் இருக்குது. நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், லாக்கர்லேயும் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் சிகப்பு துணியில் ரேப் பண்ணி தான் வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் இதை வச்சுக்கோங்க. அந்த கார்டை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எடுத்து கண்ணால் பார்த்து கண்களில் ஒத்திக்கோங்க. அந்த சுபம் லாபம் அப்படின்ற வார்த்தையாவது படிங்க, வாய் விட்டு சொல்லுங்க, மனசுக்குள்ளேயும் படிங்க. அது சொல்ல சொல்ல நமக்கு பார்த்திங்கன்னா சுபமும் லாபமும் தான் ஏற்படும். சரி, இந்த கார்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கார்டை பார்த்தீங்கல்ல, ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம viha.online தான் கிடைக்கும். புதுசாக பார்க்குறோங்க, viha.online என்னன்னு தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் ஷாப் கூகுளுக்கு போங்க, www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்படி டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் ஷாப் ஓப்பன் ஆகும். அதில் இந்த பேர் போடுங்க, பாக்கெட் பர்ஸ் மகாலட்சுமி லக்கி கார்டு அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து வேணும்னா வாங்கிக்கலாம். நேரடியாக பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய விஹா ஷாப்புக்கு வாங்க. அங்கே இந்த கார்டு இருக்கும், பேர் சொல்லியே நீங்கள் கேளுங்க, கிடைக்கும், அங்கேயே வச்சுருப்போம், பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இந்த கார்டு வேறு எங்கேயாவது கிடைச்சா வாங்கலாமா, இல்லை வேறு எங்கேயாவது கிடைக்குமா, வேறு ஆன்லைன் ஷாப்போ இல்லை எங்கள் ஊர் கடைகளில் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய பொருள்கள், நான் பூஜை செய்து தரக்கூடிய பொருள்கள் இல்லை இதே போல் கார்டு விஹா கார்டு கிடைக்காது, கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஒன்றா வாங்கணுன்னா தூரத்தில் இருக்கிறவங்க ஆன்லைன் ஷாப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.